எதிர்க்கட்சிகளுடைய அமளி காரணமாக மக்களவை நாள் முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இன்று பட்ஜெட் கூட்டத்தொடருடைய இரண்டாவது அமர்வுடைய முதல் நாள். இதில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக வளைகுடா நாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்க வேண்டும், கச்சா எண்ணெய் தொடர்பாக எவ்வளவு கையிருப்பு உள்ளது என்பது தொடர்பாக விவாதம் நடத்த வேண்டும் என்று பல விஷயங்களை முன்வைத்து இந்த அமளி என்பது ஏற்பட்டது. விவரங்களுடைய நேரானுடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? மக்களவையில் பிற்பகல் அலுவலானது தொடங்கிய உடனேயே வளைகுடா நாடுகளில் சிக்கியிருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்பது தொடர்பான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. மிக முக்கியமாக இன்றைய அலுவல் பட்டியலில் குறிப்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு எதிரான தீர்மானமானது பட்டியலாக்கி இருக்கக்கூடிய நிலையில் அதன் மீதான விவாதங்களும் நடத்தப்பட வேண்டியதுள்ளதால் வளைகுடா நாடுகள் தொடர்பான பிரச்சனையை தொடர்பான விவகாரத்தை தற்போது எடுக்க முடியாது என்ற ஒரு கருத்தை சபாநாயகர் இருக்கையில் இருந்த ஜெகதாம்பிகா பால் கூறியதை அடுத்து கடும் அமளி என்பது மக்களவையில் ஏற்பட்டதை முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற வகையில் அவையில் இது போன்ற கூச்சலிட்டு வருவதாகவும் சபாநாயகர் இருக்கை கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்த நிலையில் கடுமையான ஒரு அமளியை எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளானது கடுமையான ஒரு கோஷங்களை எழுப்பி வளைகுடா நாடுகள் தொடர்பான பிரச்சனையை எழுப்ப வேண்டும். மிக முக்கியமாக சுமார் 1 கோடி இந்தியர்கள் அதில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்தும் 5 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் அதில் சிக்கியிருக்கிறார்கள். அவர்களை மீட்பது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோஷங்களை அவர் எழுப்பிய நிலையில் கடும் அமளியின் காரணமாக அவையினுடைய அலுவலர்கள் தற்பொழுது நாளை காலை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை ஏற்கனவே அவையினுடைய அலுவல் தொடங்கியவுடனே கடுமையான ஒரு எதிர்ப்புகள் என்பது மிக முக்கியமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விரிவான விவாதம் நடத்தி பதிலளிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எதிர்க்கட்சிகள் முன்வைத்த நிலையில் 2 முறை அவையினுடைய நடவடிக்கைகள் இன்று காலை முதல் ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பிறகு தற்பொழுது மீண்டும் அவையினுடைய அலுவல்கள் முழுமையாக முடங்கியுள்ளன. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.